அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு வைக்க போகிறோம். சொரக்காய் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். பாருங்கள், இது வந்து அரைச்சி போட்டு செய்ய போகிறேன். இந்த குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்து செய்யுங்க. தனியா ஒரு கையளவு, சோம்பு ஒரு 3 கரண்டி, 3 ஏலக்காய், ஏன்னா அதில் இது இருக்கும் கசகசா கொஞ்சம், அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். ஆனால் ஜீரகம் அதுவும் குடும்பத்துக்கு ஏற்ற கறி எவ்வளோ இருக்குதோ நீங்கள் அதுக்கு தக்கன போட்டு செஞ்சுக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு நாங்கள் சின்ன குடும்பம்னால நாங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு செஞ்சுக்கிறோம். நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க, ரெடி பண்ணிக்கோங்க, சேர்த்துக்கோங்க. எது போடணுமோ எல்லாம் நல்லா போட்டு செய்யுங்க, வாசனையாக இருக்கும். இது நல்லா அரைச்சி அரைச்சும் வச்சுருக்குறோம் தூள். இப்படி அம்மியில் அரைப்போம், இல்லைன்னா வந்து மிக்சியில் அரைச்சி செஞ்சு அதில் மிக்ஸ் பண்ணி போட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே வறுத்துட்டேன் பாருங்கள், அப்படியே மிக்சி ஜாரில் போடுறோம் பாருங்கள். ஆறணும். பூண்டு கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம், மட்டன் தக்கனை இந்த கரண்டியில் தான் எல்லாமே வந்து இந்த டீஸ்பூனில் தான் எல்லாமே போட்டிருக்கிறேன். எல்லாமே 3 கரண்டின்னு போட்டிருக்கிறேன். இதில் தான் தேங்காய் பூவும் இந்த கிண்ணத்தில் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். எவ்வளோ தேங்காய் வேணுமோ உங்களுக்கு குழம்புக்கு தக்கன போட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்கு. இதை நாங்கள் வந்து இப்போ ஆற வச்சோன்னா அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு அடுத்த வீடியோவில் இப்போ காமிக்கிறோம். இது வந்து செடி சொரக்காய். எங்கள் பக்கத்தில் சைட்டில் இருந்துச்சு, இந்த சொரக்காய் காய்ச்சிருந்துச்சி, நல்லா அழகாக இருந்துச்சு. அதை வந்து பறிச்சிட்டு வந்தேன். பாருங்கள், இப்படி அழகாக இது சொரக்காய் போட்டு நீங்கள் மட்டன் செஞ்சு பாருங்கள். அப்படியே அந்த குழம்பு வச்சு பாருங்கள், அதோடைய இதுவே நல்லா வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும். சொரக்காயில் போட்டு செய்யலாம், உருளைக்கிழங்கு போட்டு செய்யலாம், முருங்கைக்காய் போட்டு செய்யலாம், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு அப்படியே குழம்பு மாதிரி வச்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்து ஊர் சொரக்காய் மாதிரி இருக்குது பாருங்கள், நல்லா குண்டை, நல்லா அழகாக. அப்படியே இந்த தண்ணி எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். இது பிஞ்சாக இருக்கிறதுனால இது மேலே தோண்டி கழுவி எடுத்துட்டால் போதும். ஏன்னா அது உள்ளக்க தண்ணி சத்து ஏறிடும். அதனால் அந்த சொரக்கல்ல வந்து டேஸ்ட் இருக்காது, உங்களுக்கு சதன்னு இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். இது நீங்கள் வந்து கழுவ தேவையில்லை, நல்லா சுத்தமாக இருக்குது, உள்ளக்கே இருக்கிறது ஃப்ரெஷ்ஷாக. அப்படியே இப்படி போட்டு இப்படி அரைஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த செடியிலே ஒரு 3 சொரக்காய் காய்ச்சிச்சு. இதுதான் 3ஆவது சொரக்காய். நாங்கள் சாம்பார் பருப்பு சொரக்காய் சாம்பார் வச்ச அன்றைக்கி அது எடுக்கலை உங்களுக்கு. செடியில் அதை போய் எடுத்து காமிக்கிறதுக்கு போடலான்னு நினச்சோம். சரி, அப்புறம் போட்டுக்கலாம், அடுத்த வீடியோவில் காமிக்கிறோம் பாருங்கள். சொல்லுங்கள். இதில் வந்து எல்லாமே மசாலா எல்லாம் போட்டிருக்கிறேன். இந்த தேங்காய் பூ வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. திருவி வச்சுருக்கிறேன், போட்டு அரைச்சிக்கோங்க. இதில் 3 கரண்டி ஊற்றிக்கோங்க எண்ணெய். ஏன்னா எண்ணெய் ரொம்ப யூஸ் பண்ண வேணாம் மட்டனில், அதனால் எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு பட்டை போட்டுக்கோங்க. ஏன்னா ஏலக்காய் அதில் போட்டு நான் அரைச்சிட்டேன்ல, அதனால் அது எண்ணெயில் போட வேணாம். இந்த சாம்பார் வெங்காயம், மட்டனில் வந்து உப்பு போட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா கல் உப்பு போடுங்க. எதுலேயுமே வந்து கல் உப்பு போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த உப்பு வந்து கரைய வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். சால்ட்டு வந்து அப்படியே ஒரு இந்த கொழுப்பு வந்து இந்த மட்டனோடு நீங்கள் கொஞ்சம் அப்படி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நல்லா பார்க்குறதுக்கு, சாப்பிடும்போதும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த அரைச்சி வச்ச மசாலாவை இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். இதில் எல்லாமே போட்டுட்டேன், காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு எல்லாமே. அப்படியே எல்லாம் போட்டு நாங்கள் வீடியோக்கோசெல்லாம் நான் வந்து இந்த கசகசா ஊரில் வாங்கிட்டு வந்தோம், இந்த கசகசா இவங்க அடிக்கடிக்கு எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறாங்கல்ல, நீங்கள் வந்து நினச்சிக்காதீங்க. அபிராமத்தில் டிசம்பர் மாதம் போகணும்,
பரக்கத்து ஸ்டோரில் நாங்கள் வந்து எல்லாமே எப்போவுமே நான் அங்கே தான் ஜாமான் வாங்குவேன். எல்லா பொருளையும் அங்கே தான் வாங்கிட்டு வருவோம். யார் எங்கள் உறவுகள் போனால் கூட வாங்கிட்டு வர சொல்லுவேன். டிசம்பர் மாதம் போயிருந்தோம், அப்போ வாங்கிட்டு வந்தது. இப்போ வந்து எங்கள் அண்ணன் போயிட்டு வந்தாங்க. எங்கள் அண்ணங்கிட்டேயும் சொல்லி விட்டோம் பொருளுங்கள்லாம். இப்போ அடுத்த வாட்டி யார் போகிறாங்களோ அவங்கக்கிட்டையும் நாங்கள் சொல்லி விட்டு வாங்கி அதான் யூஸ் பண்ணியிருப்போம். வீட்டுக்கு தேவைக்கு நாங்கள் அதை வச்சு இது பண்ணுவோம். அபிராமத்தில் இருக்கும் அந்த கடை, எங்கள் உறவுகள் தான். இந்த வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு இந்த தக்காளி வந்து ஒரு 2 அரிஞ்சு வச்சுருக்கிறேன், பார்த்துக்கோங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்குது, தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அப்படியே சாம்பார் வெங்காயம் போட்டிருக்கிறேன், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அந்த மட்டனுக்கு. அப்படியே வதங்கி வந்தோங்க அப்படியே இந்த மட்டனை சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவோடு எல்லாமே அப்படியே சேர்த்து வச்சோன்னா அப்படியே இது ஊறிடுச்சு. அப்படியே இதில் சொரக்காய் போட்டு நல்லா, எத்தனை பேர் இந்தமாரி செஞ்சு சாப்பிட்டுக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எங்களுக்கு. சொரக்காய் போட்டு செஞ்சு சாப்பிட்லாம், உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சுக்கலாம். இதுமாரி எத்தனை பேர் இந்த சொரக்காய் போட்டு செஞ்சேன்னு கமெண்டில் எங்களுக்கு சொல்லி பாருங்கள். இந்த வதங்கட்டும், எத்தனை பேர் செஞ்சுருக்குறீங்கன்னு எங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எல்லோரும் உறவுகள்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதனால் இப்போ இதுமாரி செஞ்சு எங்கள் வீட்டில் இன்றைக்கி இதுதான் இன்றைக்கி மட்டன் குழம்பு. இந்த பாருங்க நல்லா அப்படியே ஆவிலே கறி இது வச்சு அந்த சொரக்காய் போடுறேன் பாருங்கள். கழுவக்கூடாது, அரிஞ்சிட்டோன்னா சொரக்காய் எப்படி இருக்குது பாருங்கள். சொரக்காய் அப்படியே பச்சை தண்ணி மாதிரி இருக்குது. அப்படியே போடுங்க. போட்டு அந்த சொரக்காய் மசாலா உப்பு எல்லாமே அதிலே வந்துடும், உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுத்துரும். உப்புலாம் போட்டுறாதீங்க. அப்படியே நல்லா இது பண்ணி வதக்கி விடுங்க. வதக்க தான் அது வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்பூனுன்ட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க, அது எங்கள் வீட்டில் அப்படியே பேசி எனக்கு அது பழக்கமாயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. கரண்டின்னு சொல்லலாம், டீஸ்பூன்னு சொல்லலாம், ஸ்பூனுன்னு சொல்லலாம். பண்ணிவிட்டு இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, இந்த கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நல்லா. ஏன்னா இப்படி காம்காமல் உங்களுக்கு எதுக்கு போட சொல்கிறேன்னா, இந்த காம்பில் உள்ளது உடம்புக்கு நல்லது. இந்த கருவேப்பிலெலாம் இப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா உடம்புக்கு வந்து நல்லது எல்லாத்துலேயும். அது அப்படியே சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறாங்கல்ல, அப்போ அந்த அதில் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா. இந்த பாருங்க, தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. சில பேர் வீட்டில் வந்து, எங்கள் வீட்டில் வந்து ஆணோன்னு சொல்லுவோம், குழம்புன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நான் அடிக்கடிக்கு சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் சில தவறுகள் இருந்தால் உறவுகளே எதையும் இது பண்ணி மனசில் வச்சுக்காதீங்க. வந்து நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து குழம்பு தான் வச்சுருக்குறோம், நாங்கள் வந்து கிரேவிலாம் வைக்கல, இது குழம்பு தான். அப்படியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கசகசை அரைச்சி எல்லாம் தேங்காய், இஞ்சி, பூண்டு, ஜீரகம், சோம்பு, ஏலக்காய், பட்டை எல்லாமே வந்து போட்டு செய்கிறதுனால, அந்த சொரக்காய்லாம் போட்டு செய்கிறதுனால நல்லா சூப்பராக இருக்கும். ரெடி ஆகிட்ட பிறகு இப்போ காமிக்கலாம். ஒரு 4 விசில் வைங்க, சரியாக போயிடும். இதை இப்போ பாருங்கள், விசில் வெந்துருச்சு, சொரக்காயெல்லாம் போட்டாச்சு. அந்த சொரக்காய் வந்து கறியில் வந்து நல்ல 4 விசில் வந்துட்டோன்னே தான் அந்த சொரக்காயை வந்து போடணும். ஏன்னா நான் அப்புறம் போட்டுட்டு மசாலாலாம் மிஸ் ஆனவுடனே தான் நம்ம அது போடணும். ஏன்னா அந்த 4 விசிலில் வந்து மட்டன் போடும்போது வந்து குழஞ்சிரும் சொரக்காய் வந்து.
அதனால் வந்து போடக்கூடாது. ஒரு விசில் வச்சு கறி வெந்துட்ட உடனே ஒரு விசில் வச்சுட்டு நீங்கள் போட்டு அமர்த்தி விட்ருங்க. ஒரு விசிலோடு போதும். இந்த பாருங்க, எல்லாத்துக்குமே நீங்கள் காய் எந்த காய் போட்டாலும் சரி, உருளைக்கிழங்குக்கு கறி நல்லா வெந்துருச்சு, 4 விசில் வச்சு கறி இறக்கிட்டோம். அப்புறம் சொரக்காய் ஒரு விசில், ஏன்னா அந்த மசாலாலாம் டேஸ்ட்டு கொடுக்கணும்ல சொரக்காய்க்கு. அதனால் பச்சையாக போட்டால் உங்களுக்கு அந்த சொரக்காய் வந்து டேஸ்ட்டு கொடுக்காது. அதை கிளறி நல்லா எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டு ஒரு விசில் வச்சு இறக்கிட்டோம். இதுதான் கறி குழம்பு, எங்கள் வீட்டு கறி குழம்பு. பாருங்கள், கொத்தமல்லி கீரை போட போகிறோம். இது குழம்புன்னு சொல்லுவாங்க. நாங்களாம் வந்து ஆணம் தான் சொல்லுவோம். இந்த எங்களுக்கு கறி குழம்பு ஆணம் அப்படின்னு தான் சொல்லுவோம். சில பேர் குழம்புன்னு இது சொல்லுவாங்க. அதனால் வந்து இது ரெண்டுத்தையுமே நான் சொல்கிறேன். என்னடா இவங்க சொன்னதே சொல்லிகிட்டே இருக்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. சாப்பிட்டு பாருங்கள், எல்லோரும் நல்லாயிருக்கும். ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து அம்மி இருக்கிறவங்க அம்மி அரைச்சியில் டேஸ்ட்டு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். மிக்சியில் அரைக்கிறவங்க மிக்சியில் அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். அரைச்சி வச்சுக்கிறவங்களும் அதை அரைச்சி வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாமே நல்லா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கு நல்லது. காய்ங்க போட்டு இந்த கொதிக்கிட்டோம். கறியெல்லாம் நல்லா கொலன்னு வெந்துருச்சு. அப்படியே இது வந்து சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், இடியாப்பத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்லாம். இதுக்கு வந்து புதினா சட்னி அரைச்சி நல்லா வச்சு சாப்பிடலாம், டேஸ்ட்டு இருக்கும். கொத்தமல்லி, வெறும் கொத்தமல்லியை வதக்கி நல்லா அதை வச்சு தனியாக அரைச்சி அதை வச்சு சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் இதெல்லாம் எல்லாத்துக்குமே இந்த குழம்பு வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் ரொம்ப எல்லோரும் கமெண்ட் பண்ணி எங்களை இதுமாரி சாப்பிட்டுட்டு எத்தனை பேர் கமெண்ட் பண்ண சொல்கிறீங்கன்ட்டு நான் வந்து சந்தோஷப்படுவேன். இதை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. எல்லா மக்களும், எல்லா உறவுகளும், எல்லா வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சரி, இங்கே இருக்கிறவங்களும் சரி, ஊருங்களில் இருக்கிறவங்களும் சரி, எல்லா நாட்டிலையும் இருக்கிறவங்க இதை பாருங்கள். இது வந்து ஒரு கொஞ்ச நேரத்து வேலை தான், கஷ்டமே இல்லை. இது வந்து ஈஸியான வேலை. ஆனால் சமைச்சு சாப்பிட்டு நம்ம பார்த்தா தான் தெரியும் இதோடைய இது எப்படி இருக்குன்னு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஆமாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.